अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியின் அருகில் இருந்து ஏக்நாத் மகாராஜ் எழுதிய ஏக்நாத் பாகவதத்தினை முதல் சாப்டரில் குருவந்தனம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 103 ஸ்லோகங்கள் நிறைவுற்ற நிலையில் இன்று நாம் காண வேண்டியது 104வது ஸ்லோகம். கடந்த 2-3 ஸ்லோகங்களாக இந்த புஸ்தகம், இந்த உத்தம கீதை என்று ஏக்நாத் மகாராஜா எழுத போகும் இந்த கிரந்தத்தின் மகிமை விளக்கப்பட்டு வருகிறது. இன்ஃபேக்ட் அதன் தொடர்ச்சி தான் இந்த அடுத்து உள்ள நிறைய ஸ்லோகங்கள்ல கூட இந்த கிரந்தத்தின் மகிமையை விஸ்தாரமாக விவரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வி ஆர் நாட் எட் என்டரிங் இன் டு தி உத்தம கீதா. ஸ்டில் இந்த உத்தம கீதையின் மகிமை அல்லது ஏக்நாத் எழுதிய இந்த ஏக்நாத் பாகவதத்தின் மகிமை இதுவே மீண்டும் மீண்டும் இங்கே பேசப்பட்டு வருகிறது. அதை நாம் இன்று முழுக்க அனுபவித்துவிட்டு மெதுவாக அவர் எப்போ போறாரோ அப்போவே நம்ம கீதைக்குள்ள என்ட்ரி ஆகலாம். ஸோ 104வது ஸ்லோகத்தில் என்ன இருக்கிறதுன்னா, the beginning of the book is pure and auspicious. Whether they are liberated souls, seekers or common folk, just by listening to it, they will attain the bliss of this world. இது கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா விளக்கம்னு சொல்லலாம். போன ஸ்லோகத்திலேயே இது ஃபவுண்டேஷன் கோர்ஸும் சொல்லலாம் அல்லது பிஹெச்டி கோர்ஸும் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இதயத்தை தொடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 102ல சொல்லியிருந்தாரோ 101ல சொல்லியிருக்காரு. காணும் எதுலயோ சொன்னாரு. இது போத் கம்ஸ் ஃபவுண்டேஷனாகவும் எடுத்துக்கலாம், பிஹெச்டியாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு 102லயோ 3லயோ சொன்னாரு. பேர்ல காணும் இப்போ. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, we can யார் வேணா இந்த புத்தகத்தை படிக்கலாம். 101. சரி, ஓகே. 101வது ஸ்லோகத்துல அது வேணா ஒரு வாட்டி பார்த்துடலாமா? இது ஒரு துதியா அல்லது விளக்கமா? இது நூலின் அடிப்படையா அல்லது பரபிரம்ம ஞானமா? சோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா, அடிப்படைனா வெரி பேசிக், அதாவது எல்கேஜி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அடிப்படை இருந்தாதான் அடுத்தடுத்து நம்ம அதை வந்து பில்ட் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அடுத்தடுத்து மேல போகவே முடியும். அப்போ ஏபிசிடி கத்துக்கிறத அடிப்படைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நூலை அடிப்படைன்னு சொல்லலாம் அல்லது பிரம்ம ஞானம்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டியிருந்தார் இல்லையா? அது அப்படியே எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதனாலதான் நான் அந்த 101க்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதுல அவரே என்ன சொல்றாருன்னா, அங்க நம்ம அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தோம்? நீ எல்கேஜி ஸ்டூடெண்டா இருந்தாலும் படிக்கலாம், அல்லது பிஹெச்டி ஸ்டூடெண்டா இருந்தாலும் படிக்கலாம், அல்லது யாரா இருந்தாலும் படிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அது கிட்டத்தட்ட இங்க ரெஃப்ளெக்ட் ஆனதுனால நான் அதை படித்து காட்டினேன். இப்ப தமிழ்ல படிக்கும்போது உங்களுக்கே புரியும் பாருங்க. நூலின் தொடக்கம் தூய்மையானது மற்றும் மங்களமானது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த 101ல இருக்கக்கூடிய அந்த விஷயம் வருது. முக்தி பெற்றவர்களானாலும் சரி, நாட் ஈவன் பிஹெச்டி முடிச்சவங்களானாலும் சரி, முக்தி பெற்றவர்களுக்கும் ஞான சாதகன் தேடுபவனுக்கும் சாமானியர்கள் அப்படின்னா ஈவன் ஞான சாதகனாக இல்லாத, ஞானம்னா என்னன்னே தெரியாத ஒரு சாமானியனாக இருக்கட்டும், எவராயினும் இதை கேட்பதன் மூலமே ஆத்மானந்தத்தை அடைவார்கள் அப்படின்னு சொன்னதன் மூலியமா அது மறுபடியும் இந்த இடத்துல வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி இருக்கிறதா நான் பாக்குறேன். சரியா? அப்போ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே இருக்கு. இப்போ முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க? முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் மாயையில் இருக்கிற வரைக்கும் என்னத்தையாவது பண்ணி ஆகணும் இல்லைங்க? அப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரந்தங்களை படிப்பது, வாசிப்பது, 4 பேருக்கு சொல்லி கொடுப்பது அப்படிங்கிற வேலையை தான் அவங்களே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ முக்தி அடைந்தவர்களுக்கும் இது ஆத்மானந்தத்தை கொடுக்கிறது அப்படின்னா இது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எப்பயுமே ஆத்மானந்தமா தான் இருக்கும்.
அது முக்தி அடைந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, அவங்க எப்பயுமே ஆத்மானந்தத்துல தான் இருப்பாங்க. அதே ஆத்மானந்தத்தை இந்த புஸ்தகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டும் இருப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இது யாருக்கு? முக்தி அடைஞ்சவங்களுக்கு. மீதி 2 பேர் அப்கோர்ஸ் சாதகனான நமக்கு. அதுல பர்டிகுலரா அட்வான்ஸ்டு சாதக் அண்ட் பேசிக் சாதகன்னு கொடுக்கல. பட் அதுக்கு பதிலாக சாமானியம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாரு ஒரு வேர்டு. சரியா? ஸோ தோஸ் ஹூ ஆர் வெரி பேசிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். சாமானியர்கள் அப்படின்னு சொன்னா, சாதகர்கள் தேடுபவர்கள் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்தவங்கன்னு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? இல்ல ஞானம்னா என்னன்னே தெரியாம இந்த புத்தகத்தை படிச்சா கூட ஆத்மானந்தம் வந்துரும்பா. இப்போ நான் வந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்தேன். இந்த கீதையில என்னத்தையாவது இருக்குமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்தோம் இல்லையா? ஏதோ ஒண்ணு இருக்கும் போல, தெய்வத்தை பத்தி, இறைவனை பற்றி அறிவு ஏதாவது இருக்கும் போல. ஏன்னா நம்ம அந்த அனுபவத்தின் அடிப்படையில நம்ம பாட்டுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டணும். அது வந்து நமக்கு ஞானத்திற்கு ஒரு விதையாக அமைந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இவன் பாட்டுக்கு என்னத்தையோ ஒண்ணு எதையாவது புஸ்தகம் படிப்போமே, எடுத்து இவன் இதை படிச்சுட்டா கூட அப்படின்னா தி ஜீரோ நாலேஜ் இந்த ஆன்மீகம் என்னத்தையாவது படிப்போமேன்னு எடுத்து அவன் படிச்சா கூட அவனுக்கு ஆத்மானந்தமே கிட்டிவிடும். இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னா ஜனார்தன மகாராஜ் சொல்றாரு. சரியா? இந்த புஸ்தகத்தினுடைய மகிமையை பற்றிய ஒரு விளக்கம் தான் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. அதுல இந்த முக்தி பெற்றவர்களாயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. தேடுபவர்கள் சொல்லவே வேணாம், சாமானியர்கள் ஆகட்டும், whoever it may be, இதை கேட்பதன் மூலம் ஆத்மானந்தத்தையே அடைகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார், அதை சொல்லாம இருக்குங்க. நூலின் தொடக்கம் தூய்மையானது மற்றும் மங்களமானது அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட் யூ மீன் பை தூய்மை? ஏது ஒன்று உன்னை தூய்மைப்படுத்துகிறதோ அது தூய்மையானதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சித்த சுத்தி இல்லாமல் ஞானம் கிடைக்காதுன்னு நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். அந்த சித்த சுத்தியை தரும் வல்லமை இந்த நூலிற்கு உள்ளது, ஆதலால் இதை தூய்மையானது என்று நாம் குறிப்பிடுகின்றோம் அப்படின்னு சொல்லலாம். மற்றும் மங்களமானதுன்னு ஒரு வார்த்தை. மங்களம் அப்படின்னா என்ன? அமங்கலத்துக்கு ஆப்போசிட். அகெயின் தி சேம் திங் தான். ரஜோ தமோ குணங்களை அமங்கலமானதுன்னு சொல்லலாம். சாத்வீக குணத்தை மங்களமான குணம்னு சொல்லலாம். இவர்கள் மங்களமானவர்கள் அப்படின்னு யார சொல்லுவீங்க? சித்த சுத்தியோடு இருப்பவர்களை தான் பார்த்து சொல்ல முடியும். சித்த சுத்தி இல்லாமல் இருப்பவர்களை கண்டு மங்களமானவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. சரியா? தூய்மைக்கு இன்னொரு பேர் தான் மங்களம்னு கூட சொன்னாலும் தப்பில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ when you are 100% pure, then automatically you will be called in the name of மங்களம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுத்த சித்தமாக இருக்கின்ற ஒரு மனிதனை மங்களமானவன் என்று சொன்னாலும் தவறில்லை. சரியா? அப்போ நூலின் தொடக்கம் தூய்மையானதும் மற்றும் மங்களமானதுமாக இருக்கிறது அப்படின்னா இந்த நூல் உனக்கு தொடக்கம் அப்படின்றது இங்க என்ன எடுத்துக்கலாம்னா அது பிகினிங் ஆஃப் தி புக். அப்படின்னா நீ படிக்க ஆரம்பிச்ச உடனேயே உன் மனசு பியூர் ஆயிடும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தொடக்கமே தூய்மையானதாகவும் மங்களமானதாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா நம்ம ஆக்குகிறதுன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது நூலின் தொடக்கமே உன்னை மங்களமாகவும் தூய்மையாகவும் மாற்றக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் யாருக்கு இந்த புஸ்தகம் அப்படின்னா எல்லாருக்காகவுமே எழுதப்பட்ட புஸ்தகம் இது. அமிர்த அனுபவம்லாம் வந்து யாருக்கு இந்த புஸ்தகம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்காகவும் சொல்ல முடியாது. ஆதிசங்கரர் எழுதியிருக்கின்ற மோஸ்ட் ஆஃப் தி அத்வைத கிரந்தங்கள் வந்து வி cannot say எல்லாருக்காகவும் சொல்ல முடியாது. விசார சாகரன் ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா விவேகம், வைராகியம், சமாதி, சட்சம்பத்து, முமுட்சத்துவம். இது வந்து அதிகார பேதத்துல அழகா அவரே எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா அவனுக்கு வந்து ஆத்மானா என்னன்னு தெரியணும், அனாத்மானான்னு என்ன தெரியணும். ஓரளவுக்கு, அதாவது அது தெரிஞ்சிருச்சுன்னா அவன் ஞானியாச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ஓரளவுக்காவது பிரிச்சு பார்க்கக்கூடிய விவேகம் அவனுக்கு இருக்கணும். எது வந்து மாயை, எது வந்து உண்மை என்று பிரித்தறியக்கூடிய ஒரு வல்லமை அவன்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது, எதெல்லாம் மாயைன்னு புரிஞ்சுக்கிறியோ, எதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறியோ, அதுல இருந்து வைராகியம் வரணும். ஏன்னா அது மேல ஆசை வரக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் விவேகம் வேணும், வைராகியம் வேணும். அதுக்கப்புறம் சமாதி சம்பத்து அப்படிங்கிறதுல வந்து ஒரு 6 குவாலிட்டி சொல்றாங்க. இதெல்லாமே ஆசையற்ற தன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 குவாலிட்டி. மோக்ஷ இச்சை, மோக்ஷ தாகம் ஃபைனலா சொல்லக்கூடிய பாயிண்ட். இந்த 4 எவனுக்கு இருக்கோ அவன் தான் இந்த கிரந்தத்தை படிக்க அதிகாரியானவன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனா ஏக்நாத் பாகவதம் அப்படி அல்ல, ஞானேஸ்வரி அப்படி கிடையாது. ஸோ இது யார் வேணா படிக்கலாம், யார் படிச்சாலும் அவங்கள ஆத்மானந்தத்துல கொண்டு போய் விட்டுடும். நோ டிஃபரன்ஸ், நோ டிவியேஷன், டிஃபரன்சியேஷன் பிட்வீன் எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி அற்புதமாக ஒரு விஷயமாக இது இருக்கிறது என்று
இந்த புஸ்தகத்துக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். மேற்கொண்டு இன்னொரு பாயிண்ட் வந்து பரிசுத்தமானது, தூய்மை செய்யக்கூடியதாகவும் மங்களகரமானதாகவும் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேடுபவர்கள், முக்தி பெற்றவர்கள், சாமானியர்கள் அப்படிங்கும்போது, முக்தி பெற்றவர்கள் அப்படிங்கும்போது ஞானதேவர் ஞாபகத்துக்கு வருது. அவர் முக்தி பெற்றவரா இருந்தாலும் கூட ஒரு கிரந்தத்தை எழுதுறாரு. அதுல ஆத்மானந்தத்தை அடையிற மாதிரி ஒரு வேஷத்தை தரிச்சுட்டு அது அந்த புக் எழுதுற ஒரு இது தெரியுது. அப்புறம் தேடுபவர்கள் அப்படிங்கும்போது சனத்குமாரர்கள்னு தோணுது. சாமானியர்கள் அப்படிங்கும்போது என்ன எடுத்துக்கிறேன். அப்புறம் காவோபா சாமானியமா இருந்தாலும் கூட அந்த குரு கிட்டயே இருக்கும்போது எதுவுமே புரியலைன்னா கூட அந்த குருவே வந்து ஆத்மானந்தத்தை கொடுக்குறாரு. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்ல வர்றாரு அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா. நீ தேடுபவர் லிஸ்ட்ல கூடிய வரமாட்டியா மீனா? நீ சாமானியன் லிஸ்ட்ல தான் வருவியா? நடைமுறைப்படுத்தலைன்னா சாமானியம் தானே நான் சொல்லிக்கணும், தமசிக்கு தானே சொல்லிக்கணும். சாமானியன் அப்படின்னா நடைமுறைப்படுத்தாதவன் அர்த்தம் கிடையாது. இந்த எதுவுமே புரியாது அப்படின்னு எடுத்துக்கவா? ஆத்மானா என்ன, அனாத்மானா என்னன்னு ஆன்மீகவாடையே இல்லாதவன நான் சாமானியன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆன்மீகம்னா ஏபிசிடி கூட தெரியாதவன சாமானியன்னு எடுத்துக்கிறேன். தேடுபவன் அப்படின்னா ஏபிசிடி தெரிஞ்சு போயிருச்சு, ஆனா அதுக்கு மேல வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வருது. சோ அதனால நீ தேடுபவன் லெக்கல்ல போட்டுக்கலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. நம்ம எல்லாம் 15 வருஷமா தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த கிரந்தம் வந்து தேடினா கண்டிப்பா ஆத்மானந்தத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடுத்துதான் பார்ப்போம். இல்ல சேர்த்துக்கணும்ல. 105 பார்க்கலாமா? By these nectar-like words, அமிர்தம் போன்ற வார்த்தைகள், this sprout of discrimination, Viveka, has suddenly emerged from the foundation of the book and has instantly borne fruit of. எப்பா எவ்வளோ ஒரு அற்புதமான வர்ணனையா இருக்கு. இந்த அமிர்தம் போன்ற சொற்களால் நூலின் அடிப்படையில் இருந்து விவேகம் என்னும் முளை சட்டென்று தோன்றி உடனடியாக கனிகளை தந்து பலனளித்துள்ளது. அதாவது இவ்வளவு நேரம் அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? இவ்வளவு நேரம் அவரு முழுமையான ஒரு அத்வைத கிரந்தத்தை எழுதியிருக்கிறார். வெரி ஃப்ரம் தி குருவந்தனத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இது வரைக்குமே பாரு. ஏன்னா நூலின் தொடக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. இப்ப நூலின் தொடக்கம்னா இது வரைக்கும் நம்ம தொடங்கியாச்சு இல்ல. இப்பவே அப்படின்னு சொல்றதா எடுத்துக்கோங்க. அதாவது இந்த அமிர்தம் போன்ற சொற்களால் ஆல்ரெடி இது வரைக்கும், இதுக்கு மேல வர்றது அந்த அமிர்தம்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த அமிர்தம் போன்ற சொற்களால் நூலின் அடிப்படையில் இருந்தே, அதாவது வெரி பிகினிங்ல இருந்தே, ஸ்டார்டிங்ல இருந்தே விவேகம் எனும் முளை சட்டென்று தோன்றி உடனடியாக கனிகளை தந்து பயனளித்துள்ளது. இப்பவே ஞானி ஆயிட்டோம் அப்படிங்கிறாரு. ரொம்ப ஓவரா பேசுறாரோ? எல்லாரும் ஞானிங்க தான் அப்படிங்கிற பேசிஸ்ல இருந்து சொல்லிட்டாரா? சரி, அவரு ஜனார்த்தன மகாராஜ் வந்து இதை எந்த இடத்துல எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுவரைக்கும் படிச்ச இந்த விஷயங்கள் எல்லாமே அமிர்தம் போன்ற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, சில கிரந்தங்கள் வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும், ரொம்ப கடினமான வார்த்தைகள் கொண்டதாக இருக்கும். ஆனா இதுவரைக்கும் அவர் அமிர்தம் போன்ற வார்த்தைகளால் பேசியிருக்கின்றார். அமிர்தம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். தி மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்டுன்னா அமிர்தம் தான். ரெண்டாவது, ஒன்ஸ் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணமே கிடையாது, இளமை மாறாது, நோய் நொடிகள் அண்டாது. ஸோ ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் வந்து இந்த அமிர்தத்துக்கு இருக்கு. இப்போ நீங்க இது வரைக்கும் படிச்ச இந்த சொற்களுக்கும் அதே விஷயம் உண்டு. அப்ப நம்ம சாக மாட்டோமா?
ஆக மாட்டோங்கிறார் அவரு. சரியா? சரி, இது சொற்களால் நூலின் அடிப்படையிலிருந்து விவேகம் என்னும் முளை சட்டென்று தோன்றி. விவேகம்னா என்ன? பிரம்ம ஞானம். ஆத்மா அனாத்மா வஸ்து விவேகா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் சொல்றோம். அப்போ எது பிரம்மம், பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா என்று எவனுக்கு புரியுதோ அவனுக்கு விவேகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த விவேகம் இந்த நூலின் தொடக்கத்திலேயே அமிர்தம் போன்ற இந்த சொற்களால் நமக்கு வந்துடுச்சுங்கிறார். சரியா? அடிப்படையிலேயே விவேகம் எனும் முளை சட்டென்று தோன்றி, முளைதானப்பா வந்திருக்கு, இது நீ மரமாகணும், அதுக்கப்புறம் கனி இலைய பூவாகணும், அதுக்கப்புறம் கனி வரணும், அதுக்கு 5 வருஷம் ஆகுமோ 10 வருஷம் ஆகுமோ, அது அந்த மரத்தை பொறுத்து இல்லை அப்படின்னு நமக்கு தோணும்ல. அப்படிலாம் இல்லையா, இது வேற லெவல் மரமா. சோ இதன் அடிப்படை இந்த முளை விடும்புது விவேகம் எனும் முளை சட்டென்று தோன்றி உடனடியாக கனிகளை தந்து பலனளித்துள்ளது. சச் அ பவர்ஃபுல்லான ஒரு கிரந்தம் இது. ஸோ ஏக்நாத் மகாராஜ் வாயிலிருந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அதனால இது நாம் பாக்கியம் என்று கொண்டாட வேண்டிய தருணம் என்று அவர் ஃபீல் பண்ணி இருக்கின்றார். சரியா? அப்படி நமக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னா நம்ம கிட்ட தான் கோளாறுன்னு எடுத்துக்கணும். அவர் சொன்னதை தப்புன்னு புரிஞ்சுக்க கூடாது. என்னது பொய் சொல்லிட்டு இருக்காருன்னா சொல்லக்கூடாது. சரியா? ஸோ இவர் யாருக்குன்னு சொல்லிட்டாரு? சாமானியனுக்கும் சேர்த்து சொல்லிட்டாரு. ஸோ நோ pre-defined knowledge is not necessary. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இதை படிக்கணும்னு இல்லை, இதை எவன் படித்தாலும் வந்துடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ therefore we are lucky enough to taste this Amrita and therefore to become a ஞானி. நூற்றி ஆறுல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். It is as if life has entered a lifeless body, or a seeker has attained perfection, or a devoted wife has met her beloved husband through her own inner glory. எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள போறோம், வீடுன்னா மோட்சத்துக்குள்ள போறோம் அப்படிங்கிறத இந்த ஓவி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு உயிரற்ற உடலில் உயிர் வந்தது போல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, உயிரற்ற உடலுக்கு உயிர் வந்தது போல, ஒரு சாதகன் சித்தி அடைந்தது போல. சாதகனா இருக்கிறவன் மோட்சத்தை அடைஞ்சிட்டான். ஒரு கற்புள்ள மனைவி தனது உள்ளொளியால் தனது அன்பு கணவனை சந்தித்தது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இங்கே கற்புள்ள மனைவிங்கிறது யார் தெரியுமா? உள்ளொளியால் தனது அன்பு கணவன் அப்படிங்கிறது யார் தெரியுமா? சிவசக்தின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். உயிரற்ற உடலில் உயிர் வந்தது. எப்போ இந்த ஞானம் இல்லாம நீ வாழ்றியோ அப்ப நீ செத்த புணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாருங்க. ஏன்னா இந்த ஞானம் வந்தாதான் உனக்கு இந்த உடலுக்குள்ள உயிரே வருதுன்னு அர்த்தம். அப்ப செத்த போன மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு இந்த கிரந்தம் எனக்கு உயிர் கொடுத்தது. எப்படி சொல்றாரு? நாங்க இன்னும் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்க இன்னும் போன மாதிரி வாழலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் கொஞ்சம் ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு நடியும் பயத்தின் விளிம்பில் செத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையை உயிருள்ள வாழ்க்கை என்று சொல்லத்தான் வேண்டுமோ? பேரானந்தம் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒரு உலக சுகத்தில் பயத்தில் சிக்கிக்கொண்டு அகங்காரத்தில் தடபுடல்களிலே மாட்டிக்கொண்டு துக்கத்தை சுகம் சுகம் என்று வாயாய் அள்ளி குடித்துக் கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையை உயிருள்ள வாழ்க்கை என்றுதான் சொல்ல முடியுமோ என்று நீங்க இப்படி சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ செத்த பணத்திற்கு சமமானது நீ பிரம்மஸ்வரூபமாக வாழாமல் வெறும் உடலை நான் என்று வாழும் ஒரு வாழ்க்கை. ஏன்னா உடல் உண்மையில செத்த பணம் தானங்க. ஏங்க உடலுக்கு உசுறு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. அது ஜடம்னு நம்ம பேசிட்டு தானங்க இருக்கோம். உடலும் ஜடம் மனமும் ஜடம் தானே பேசிட்டு இருக்கோம். அப்ப ஜடமே நான் சொல்றவன் ஜடம் தானங்க. இப்படியே எடுத்துக்கோங்களேன். இது ஒரு உயிரற்ற உடலில் உயிர் வந்தது போலன்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா, இந்த உடலை நான் என்று எண்ணிக்கொண்டிருப்பவன், ஜடத்தை நான் என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் பணத்துக்கு சமானம் தானே. ஜடத்தை போய் நான் நினைச்சா அப்புறம் பணம் இல்லாம என்னவா? அது பணம் தானே ஜடம். சோ தேர்ஃபோர் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
இந்த கிரந்தத்தை நீ படிக்கும் போது உன் உடலுக்கு உயிர் வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஞானத்தை பயிற்சி செய்யும் போது அந்த பயிற்சியில் சித்தி பெற்றது போல அப்படின்னு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லயே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இனி நெக்ஸ்ட் சாதகன் சித்தி அடைந்தது போல அப்படிங்கிறார். ஏன்னா சாதகன் வந்து பிரம்ம ஸ்வரூப ஞானத்துல இருக்கிறது இல்லை, சித்த சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவன் வந்து சம்திங் பெட்டர் தேன் நத்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அஜ்ஞானத்திலே அகங்காரத்திலே சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருப்பவனுக்கு சாதகன் பெட்டர் தான். ஏன்னா இவனுக்கு ஓரளவு புரிஞ்சிடுச்சு, நான் தான் உலகம் மாயையா இருக்கேன், இந்த தோற்றம் ஞானம் எல்லாம் வந்துருச்சு, தியரிட்டிக்கலா வந்துருச்சு, இன்னும் பிராக்டிக்கலா வரல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு இவன் மேலுதான். ஆனா இந்த கிரந்தத்தை படிச்சுட்டேன்னா இவனுக்கும் சித்தி. அவனுக்கே உசுறு வந்துருச்சுன்னா பின்ன இவனுக்கு சித்தி கிடைக்காம என்ன செய்யும்? பணத்துக்கே உசுறு வந்துருச்சுன்னா சாதகனுக்கு வந்து சித்தி கிடைக்காம என்ன செய்யும்? ஸோ தேர்ஃபோர் கண்டிப்பா இது கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ தேடுபவன் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த தேடுதல் வேட்டை உனக்கு இனிமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இனி எங்கேயுமே தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நீதான் பிரம்மன்றத ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரந்தம் உனக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. அதனால கவலைப்படாத, சாதகன் சித்தி அடைந்தது போல் இந்த கிரந்தம் உனக்கு உதவ போகிறது. அடுத்த சூப்பப்பா ஒண்ணு சொல்லியிருக்காருன்னு, ஒரு கற்புள்ள மனைவி தனது உள்ளொளியால் தனது அன்பு கணவனை சந்தித்தது போல இது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதே மேலோட்டமா எக்ஸாம்பிளா பார்க்கலாமே. கற்புள்ள மனைவி அப்படின்னு சொல்லும் போதே நீங்க வந்து சாத்விக் மைண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப கற்புள்ள மனைவி அப்படின்னா சாத்விக் மைண்டு. உள்ளொளியால் தனது அன்பு கணவனை சந்தித்தது போல அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என்னவா இருக்க முடியும்? அந்த மனதிற்கே மூலமான, மனதிற்கே ஆதியான தன் கணவன் யாருங்க? புருஷன், பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரகிருதி அப்படின்னு சொன்னா கற்புள்ள மனைவின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா கற்புள்ள மனைவின்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா, அவளுக்கு தான் வந்து புருஷன் அப்படிங்கிறவன் யாருன்னு தெரியும். கற்பில்லாத நம் போன்ற மனைவிகளுக்கு புருஷன் எங்க இருக்கான்னே தெரியல. அதுதான் நிலைமையா இருக்கு. சரியா? அப்போ கற்புள்ள மனைவி அப்படின்னு சொல்லும்போது சுத்த சாத்விக் மைண்டுன்னு ஃபீல் பண்ணுங்க, அது பிரகிருத்தின்னு ஃபீல் பண்ணுங்க, மாயான்னு ஃபீல் பண்ணுங்க, அல்லது மனசுன்னு ஃபீல் பண்ணுங்க. சரியா? பிரகிருதின்னு சொன்னாலும், மாயான்னு சொன்னாலும், மனசுன்னு சொன்னாலும், எண்ணங்கள்னு சொன்னாலும் ஒண்ணுதாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எதோட ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும்? கற்புள்ள மனைவின்னு சொல்லியிருக்காரு. அதனால பியூர் தாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சாத்விக் மைண்டுன்னு வச்சுக்கோங்க, மொட்டையா வெறும் மைண்டுன்னு வைக்க வேணாம். ஓகேவா? மனைவி தன் உள்ளொளியால் தனது அன்பு கணவனை சந்தித்தது போல் இருக்கிறது. அப்ப நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேலை? பியூர் மைண்டா நம்ம ஏன் மாத்தணும்? மனசே நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக, என் நாதன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த மாயா சக்தியை பயன்படுத்துபவன் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ மாயா சக்தி அப்படிங்கிறது மனசு. அந்த மனசுக்கே அதிபதி யாரு? புருஷன். அவன் யாரு? சிவம். நீங்க சிவம்னு சொல்லிக்கோங்க, இல்ல பிரம்மம்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க. சரியா? அப்போ இந்த பிரகிருதி புருஷனோடு இணைந்தால் எப்படியோ அப்படி இந்த கிரந்தம் உனக்கு செய்து வைக்கின்றது. உன்னை ஞானி ஆகிக்கணும்னு இப்படி சொல்றாருங்க, டிஃபரெண்டா. ஏன்னா எழுதணும்ல கவிதை, நமக்கு வந்து பொழுது போகணும்ல, அல்லது சாதாரணர்கள் எல்லாம் ஞானி ஆகணும்ல, அல்லது சாமானியனுக்கும் உயிர் வரணும்ல என்று அவருக்கு தோன்றுகிறது. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல இறைவன் நமக்காக எழுதி கொடுக்கிறது தாங்க. ஸோ தேர்ஃபோர் இவ்வளவு அழகாக சிம்பிளா ஒரே வரியில இதை சொல்லணும்னா, இந்த கிரந்தம் உன்னை ஞானியாக்கும், அது ஏற்கனவே சொல்லியாச்சு, அதையே திரும்ப திரும்ப சொல்ல முடியாதுல்ல. அது எப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, நீ இப்போது செத்த போனமாட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், நீ அந்த வாழ்க்கையை விட்டு உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். மேற்கொண்டு தேடி தேடி சாதகன் உண்மையை தேடி அலைகின்ற சாதகனுக்கெல்லாம் இந்த உண்மை தத்துவத்தை அழகாக சித்தி செய்து தருவதாக இது அமைகிறது. மேற்கொண்டு பிரகிருதி புருஷன் சங்கமம் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நிகழும் விந்தையை அல்லது அதிசயத்தை காண முடியும் என்று சொல்லி இந்த புகழாரம் தொடர்கிறது. 106 முடிந்தது. அண்ணா, இந்த இடத்துல கற்புள்ள மனைவி அப்படின்னு வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ அனன்ய பக்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது குருவோடைய மனசு எப்படியோ ஏகாத்மதா பக்தி,
குருவோடைய மனசு எப்படியோ அப்படிதான் நான் அப்படின்னு சொல்லி விஷயங்கள்ல போறதுக்கு முற்படாம என்ன குருவுக்கு பிடிக்குமோ அது செஞ்சா அப்படி இருந்தால் மட்டுமே கணவனை, அதாவது சிவசக்தி அப்படிங்கக்கூடிய அந்த அதுக்குள்ள போக முடியும், அந்த உள்ளொளிய பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். தப்பில்லம்மா, எடுத்துக்கலாம். அப்புறம் உயிரற்ற உடலில் உயிர் வந்தது போல அப்படின்னு சொல்லும்போது ஞானதேவர் வந்து சொல்றதே வந்து அபயம் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ இது பாகுபலி படத்துல வந்து எது மரணம் அப்படின்னு கேட்பான். நீ பயத்தோட வந்து வாழ்ந்துட்டு இந்த யாரையும் அடிக்க மாட்டேன் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்வாங்கினேனா அதுதான் உண்மையான மரணம். எப்போ வந்து பயத்தை விட்டு நீ நீ வந்து எதிராளிய அடிச்சு கொல்றியோ, நீ உயிரை விட்டாலும் கூட அது மரணமே இல்லடா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி எடுத்துக்கிறேன்னா ஓகேமா. அந்த ஒரு சாதகன் சித்தி அடைந்தது போல அப்படின்னா அது மட்டும் இன்னொருக்க சொல்லுங்க. ஆமா, தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, பல குருகளுக்கு பின்னாடி ஓடி ஓடி ஓடா தேஞ்சிட்டு இருக்கேல்ல, இனிமே அப்படி ஓட மாட்டேன்னு சொல்லியிருக்காருமா, வேற ஒண்ணும் இல்லம்மா. ஓகே. சாதகன் சித்தி அடைஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் தேடுற வேலை இல்ல. இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா, அங்க கிடைச்சிடாதா இங்க கிடைச்சிடாதான்னு தேடி ஓடுற இல்லம்மா, இனிமே ஓட மாட்டேன்னு சொல்றாரு. சரி, ஓகேண்ணா. 107. With such a joy, I accepted the command with self-bliss. By the grace of your holy feet, I shall explain the meaning of this book with ease and delight. இப்போ ஏக்நாதர் வந்துட்டார். போய் ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், அத்தகைய மகிழ்ச்சியுடன் நான் இந்த ஆணையை ஆத்மானந்தத்துடன் ஏற்றுக்கொண்டேன். எந்த ஆணையை? இந்த கிரந்தம் இவ்வளவும் செய்து தரணும் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டதான் நினைச்சிட்டார். இந்த கிரந்தம் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை எல்லாம் ஏக்நாத் மகாராஜ் ஒரு ஆணையாக ஏற்றுக்கொள்கிறார். கண்டிப்பாக இந்த புஸ்தகம் படித்தவன் சாமானியனாக இருந்தாலும் பிரம்மபாவத்தை அடைவான், சாதகனாக இருந்தாலும் சித்தி பெறுவான், அல்லது எப்பேற்பட்ட எவனாக இருந்தாலும் இந்த கிரந்தம் அவனுக்கு உயிரை கொடுக்கும், பணத்துக்கு கூட உயிரை கொடுக்கும் என்று நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதை நான் ஆணையாகவே ஏற்றுக்கொள்கிறேன். இவர் கமாண்டா நான் எடுத்துக்கிறேன். ஐ வில் டூ தேட் அப்படின்னு சொன்ன உடனே ஈகோ வந்துருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. அவர் அடுத்த வரையில் அவரே கூட சொல்லிடுவாரு, அவர் தானே செய்ய போறாரு, அந்த நம்பிக்கையில நான் வந்து சவால் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ஆணையை ஆத்மானந்தத்துடன் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும் போதே ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஆத்மானந்தத்துடன் ஏற்றுக்கொண்டேன். உங்கள் திருவடி பிரசாதத்தால் இந்த நூலின் பொருளை எளிமையாகவும் இன்பமாகவும் விளக்குவேன் அப்படின்னு இந்த ஏக்நாத் மகாராஜ் இப்போ அவர் குருவை பார்த்து சொல்லியிருக்கிறார். திருவடி பிரசாதத்தால் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதனாலதான் இந்த நூலின் பொருளை எளிமையாகவும் இன்பமாகவும் விளக்க முடியும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அவர் பிரசாதத்தால்னு சொல்ல வேண்டியதானே? அது என்னது திருவடி பிரசாதம்? பிரசாதம்னா ஏதாவது சமைச்சு கொடுக்கறது தானடா பிரசாதம்னு சொல்லுவாங்க. திருவடி பிரசாதம் சரணாகதிய சொல்றாங்க. திருவடினா அவருடைய பாதத்துல சரணடைஞ்சதுனால கிடைச்ச பிரசாதம் இது. அவர் தன் பாதத்தை என் தலைமேல் வைத்துக் கொண்டு விட்டார், அதுவே எனக்கு பெரிய பிரசாதம்னு அர்த்தம். அவர் காலடியின் கீழ் நான் இருப்பதற்கு அவர் சம்மதித்தாரே, அது எவ்வளவு பெரிய பிரசாதம் தெரியுமான்னு அர்த்தம். சோ அவர் ஏன்னா அதுவே பிரசாதம்னு ஃபீல் பண்றாரு. அவருடைய காலடியின் கீழே நான் அமர்ந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருல, இதை விட பிரசாதம் வேற என்ன இருக்க முடியும்? அதற்கு பேர் திருவடி பிரசாதம். அவர் அருகில் அப்படின்னு கூட சொல்லலை, அவர் காலடியின் கீழ் இருக்கிறதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததே, அதுவே திருவடி பிரசாதம். ஸோ அந்த பிரசாதம் எனக்கு போதும், வேற என்ன எனக்கு வேணும்? அதன் அருளாலேயே, இந்த திருவடி பிரசாதத்தின் அருளாலேயே நான் வந்து இந்த நூலின் பொருளை எளிமையாகவும் இன்பமாகவும், ரெண்டு வேர்டு அழகா யூஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் உனக்கு சுகத்தையும் கொடுக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கணும், ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துடக்கூடாது. அதுக்காக அது வந்து கஷ்டக்கவும் கூடாது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கணும், நம்ம வாழைப்பழம் மாதிரி. நிறைய பழங்கள்ல எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2 தடவை பிடிச்சி 2 இழு இழுத்தோம்னா ஃபுல்லாக அப்படியே நல்லா சாப்பிடலாம். நீங்கள் இந்த பலாப்பழம்லாம் எடுத்தீங்கன்னா முதல்ல இதை சீவணும், அப்புறம் அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், இதை எடுக்கணும், கடைசியில் இந்த பழத்தை சாப்பிட்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும்.
ஆனா எந்த பழத்தை வேணா எடுத்துக்கோங்க, கொஞ்சமாவது கஷ்டப்படணும். மாதுளம்பழம் அதை விட கஷ்டம். ஆனா நம்ம மாம்பழம் கூட உள்ள ஒரு கொட்டை இருக்குன்ற ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனா நம்ம வாழைப்பழம் இருக்கே, அப்படி தோலை இப்படி உரிச்சு எடுத்துட்டோம்னா புதுக்குன்னு உள்ள போயிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஈஸியாவும் இருக்கணும், இனிப்பாவும் இருக்கணும். ரெண்டு இருக்குல்ல வாழைப்பழத்துல. அது என்ன கசக்கவா செய்யுது? ஆனா ஈஸியாவும் இருக்குல்ல, அப்படி இருக்கணும்ல என்று ஏக்நாதர் அந்த மாதிரி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எனக்கு எளிமை இன்பம்னு சொன்ன உடனே எதுக்கு வாழைப்பழம் தோணுச்சுன்னு தெரியல. எனக்கு எக்ஸாம்பிள் அதுதான் தோணி இருக்கு, எடுத்துக்கோங்க. அது என்னன்னா வாழைப்பழம் தோல் கூட உரிக்கிற கஷ்டம் இல்லையா? இப்போ கொய்யான்னா அப்படியே கடிச்சு சாப்பிடக்கூடிய கஷ்டம் இல்லாம அந்த கனியை சொல்லக்கூடாதா? அதுக்கு அடிச்சு சாப்பிடணும்ல, பல்லுல எல்லாம் சாப்பிடணும். அதுலயும் என்னடா வித்தனம்னு என்ன, அதுல ஊட ஊட வரும். இந்த மாதிரி சாஃப்டா குளுக்கு குளுக்குன்னு போகாதுல்ல. அதனால சோ இந்த பர்டிகுலர் ஓவியில ஏக்நாத் மகாராஜ் அதை ஆணையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க சொன்னதெல்லாம் நான் இந்த புக்ல நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னவொடனே எனக்கு ஈகோ வந்துருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இது நடக்கிறதுக்கு காரணமே உங்க திருவடியில நான் உட்கார்றதுக்கு இடம் கிடைச்ச அந்த பிரசாதத்தினாலதான் இது சாத்தியமாச்சே தவிர உடனே இது ஏன் சாமர்த்தியம்னு நீங்க ஒண்ணு நினைச்சிட வேணான்னு நான் சொன்னதை அடுத்த செகண்டே எழுதிட்டாரு. சோ அது அவருடைய சாமர்த்தியம் அல்ல என்ற அந்த அகங்காரம் இல்லாத தன்மையோடு சொல்வதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக இதை இனிமையாகவும் எளிமையாகவும் நான் இன்பமாகவும் விளக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஓவி சொல்கிறது. 108. By the power of Lord Rama's name, stones floated on the ocean. By Vasishta's word, the sun's orbit remained steady in the sky. அந்த கதை எனக்கு தெரியாது, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. இது எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை வச்சு அடுத்து என்ன சொல்ல போறாரு. ராமனின் திருநாமத்தின் மகிமையால் கடலில் கற்கள் மிதந்தன. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். வசிஷ்ட முனிவரின் சொல்லால் சூரிய மண்டலம் வானில் அசையாமல் நிலைத்து நின்றது. இந்த கதை யாருக்காவது தெரியுமா? வசிஷ்ட முனிவரின் சொல்லால் சூரிய மண்டலம் வானில் அசையாமல் நிலைத்து நின்றது. இந்த கதையை விளக்கவும் மட்டும் வைக்கிறேன். சரி, இந்த கதை யாராவது சொல்லுங்கம்மா. அந்த கதை நம்ம ChatGPT படிக்கிறதுக்கு முன்னாடி, ராமனின் திருநாமத்தின் மகிமையால் கடலில் கற்கள் மிதந்த கதை தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். அதான் தெரியாதா? ராஜத்துக்கும் தெரியாதா? ஆனா மீனா சொல்ல வந்தான்ட்டு தான் நான் கம்முன்னு ஆமா ஆமா, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சூப்பரா சொல்றீங்க, சொல்லுங்க. இல்லடா, எனக்கு எல்லாரும் என்னன்னா அது ராமர் சேது அமைக்கிறதுக்கு கடலை கடந்துதான் ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்காக கடலை கடக்கணும். அது கடல்ல பாலம் அமைக்கணும்ட்டு அவங்க கடல்ல இந்த கல்லை போடும்போது கல்லு உள்ள போயிரும். கடல் எவ்வளவு ஆழமா இருக்கும். எவ்வளவு கல்லு போட்டாலும் அது நிக்காது. தெரிஞ்சதை சொல்றேன் நான். நிக்காம உள்ள போயிடுறதா. அதனால அதுல ஒரு கதை நலன் நீலன் அவங்க எது போட்டாலும் தண்ணிக்குள்ள போகாதுன்னு சொல்லுவாங்க. அது அவங்களையும் போட சொல்லுவாங்க. அதுல ராம் ராம்னு எழுதி போட்டா உள்ள போகாம அப்படியே மிதக்கும். அதை தாண்டித்தான் அதை பாலம் அமைச்சுதான் அதை தாண்டித்தான் அவங்க இலங்கைக்கு போனாங்கன்ட்டு கேட்டிருக்கேன் நான். இவ்வளவுதான் தெரியும். இதுக்கு மேல மீனா உனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லு மீனா. அதாவது கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாம. ஆக்சுவலி ராவணனை வதம் செய்வதற்காக கடலை கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கல் எடுத்து நம்ம கடல்ல பாலத்தை அமைச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அது சாமானியமா இது நடக்கக்கூடிய காரியமாக இல்லை என்று சொல்லும்போது அனுமன் ராமனின் மகிமையால் உலகில் எதுதான் நடக்காது என்று அந்த ராம பிரேமையிலே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு உற்சாகத்தோடு அதை தூக்கி போடுறான். இப்ப அந்த கல்லு மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. சரியா? சோ அப்போ இதை கண்ட அத்தனை பேருமே பெரு மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் கொள்கின்றனர்.
அப்ப ராமநாமத்தின் மகிமை இருக்கும்போது இந்த கடலை கட்டுவது பெரிய விஷயமாகவே இருக்க முடியாது என்று சொல்லி ஒவ்வொருவரும் கல்லை தூக்கி போடும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சொல்லி கல்லை தூக்கி போட கல் அழகா மிதக்க ஆரம்பிக்க அழகாக ஒரு பாலம் உருவாகி இந்த வானர சேனையானது இந்த கடலை கடந்து ராவணனை வென்றது என்று அந்த கதை தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் வரிசை அடுக்கிட்டு இருக்காருன்னா அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமான விஷயங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா கடைசியில் இந்த கிரந்தம் அசாத்தியமானதை சாத்தியமாக்கி கொடுக்க போறதுன்னு சொல்லி முடிக்க போறாரு போல. ஸோ அதனால எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா ராமனின் திருநாமத்தின் மகிமையால் கடலில் கற்கள் மிதந்தனவல்லவா, இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்னடா கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் வசிஷ்ட முனிவரின் சொல்லால் சூரிய மண்டலம் வானில் அசையாமல் நிலைத்து நின்றது. இந்த இதுல யாக்வல்கியரின் மந்திர அட்சதையால் காய்ந்த மரக்கட்டை துளிர்ந்ததுன்னு ஏதாவது கதை இருக்கான்னு கேளு. யஜ்ஞவல்கியரா? இன்னும் யஜ்ஞன்னு தான் படிக்கணுமா அதை? சரி, ஓகே. யாக்ஞவல்கியர் இல்லைன்னா யஜ்ஞவல்கியர். சரி, இந்த கதையை படிக்கலாம். வசிஷ்ட முனிவரின் சொல்லால் சூரிய மண்டலமே வானில் அசையாமல் நிலைத்து நின்றது அப்படிங்கிற கதையை படிக்கிறேன். வசிஷ்ட முனிவர் என்பவர் சப்த ரிஷிகளில் ஒருவர். அவர் மிகுந்த தபஸ் சக்தி மற்றும் ஞானம் கொண்டவர். ஒரு நாள் நிமி மன்னன் என்ற அரசன் ஒரு பெரிய யாகம் நடத்த விரும்பினார். அந்த யாகத்தை நடத்துவதற்கு வசிஷ்டர் முனிவரை அழைத்தார். ஆனால் அப்போது வசிஷ்டர் இந்திரன் தேவனின் யாகத்தால் பங்கேற்க ஆல்ரெடி ஒப்புக்கொண்டிருந்தார். இந்திரதேவனின் யாகத்தில் பங்கேற்க ஆல்ரெடி ஒப்புக்கொண்டிருந்தார். அதனால் நிமி மன்னனிடம் நான் முதலில் இந்திரனின் யாகத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என்று கூறினார். ஆனால் நிமி மன்னன் காத்திருக்காமல் வேறு முனிவர்களை வைத்து யாகத்தை ஆரம்பித்தார். பின்னர் வசிஷ்டர் திரும்பி வந்து தன்னை காத்திருக்காமல் யாகம் தொடங்கியதை கண்டு கோபமடைந்தார். அதனால் அவர் நிமி மன்னனை சபித்தார். வசிஷ்டருக்கும் கோபம் வரும்ன்ற கதை இப்பதான் நான் படிக்கிறேன் நான். அதற்கு பதிலாக நிமி மன்னனும் வசிஷ்டருக்கு சாபம் கொடுத்தார். இப்ப இந்த இடத்துலதான் சூரியன் என்ற நிகழ்வு வருது. இந்த சாபங்களின் காரணமாக உலகத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. கால இயக்கமே பாதிக்கப்பட்டது. யாகம் நடக்கும் காலம் நீடிக்க வேண்டி வசிஷ்டர் முனிவர் தன் தபஸ் சக்தியால் சூரியன் அசையாமல் நிற்கட்டும் என்று சங்கல்பம் செய்தார். அதாவது வசிஷ்டர் ஏன் அந்த மாதிரி ஒரு இது பண்றாருன்னா, இப்ப சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் காலமும் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? பூமி சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தானே நமக்கு இரவு பகல் வந்துட்டு இருக்கு. எல்லாமே நின்று போயிடுச்சுன்னா அப்புறம் காலம் ஓடலேன்னு இருக்கும். சரியா? காலத்தையே ஸ்டாப் பண்றாரு. யாகம் நடக்கும் காலத்தை நீட்டிக்க வேண்டி இவர் என்ன பண்ணிடுறாருன்னா சூரியன் அசையாமல் நிற்கட்டும் என்று சங்கல்பம் செய்து விட்டார். அவரது தபஸ்தத்திற்கு முன் சூரியனும் நிலையாக நின்றதாக புராணம் கூறுகிறது. இதனுடைய ஆன்மீக அர்த்தம் என்ன என்றால், இந்த கதை நேரடியாக நடந்த நிகழ்வாக மட்டுமல்ல, ஒரு யோக தத்துவமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சூரியனை மனம் காலமாக எடுத்துக்கொள்ளலாம். முனிவரின் சக்தி தபஸ் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். யோகத்தில் ஒருவர் ஆழ்ந்த தியானத்தில் சென்றால் மனம் சூரியனை போல் ஓடும் சூரியனை போல் இல்லாமல் நின்றுவிடும். கால உணர்வு மங்கும். நிலையான சாட்சி நிலை ஏற்படும். முக்கிய பாடம் தபஸ் மற்றும் மன ஒருமைப்பாடு மிகப்பெரிய சக்தி. உண்மையான யோகி காலத்தையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியும். சூரியன் நின்றது என்பது உள்ளார்ந்த சமநிலை அடைந்த நிலையை குறிக்கும்னு பெரிய ஆன்மீக சித்தாந்தத்தையும் சேர்த்து சொல்லிருச்சு நம்ம ChatGPT. ஸோ வசிஷ்ட முனிவரின் தபஸ் பலத்தால் சூரிய மண்டலமே வானில் அந்த கதைப்படி நிற்காமல் போனது என்பது நீங்கள் பார்க்கவில்லையா? ஸோ அசாத்தியமான விஷயங்கள் சாத்தியமான விஷயங்களிலே 2 கதைகளை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ராமனின் திருநாமத்தால் கடலில் கற்கள் மிதந்தன. வசிஷ்ட முனிவரின் சொல்லால் சூரிய மண்டலமே வானில் அசையாமல் நிலைத்து நின்றது அப்படின்னு. மேற்கொண்டு சாத்தியமில்லாத விஷயங்கள் சாத்தியமான அந்த எக்ஸாம்பிள்ஸ் கண்டினியூ பண்றாரு 109ல. பை யஜ்ஞவல்க்யா சேக்ரெட் ரெயின்ஸ் மந்த்ராக்ஷதா dry wood sprouted green leaves. By the power of Dharma, ever a dog was allowed to enter heaven. Even a dog was allowed to enter heaven. யஜ்ஞவல்கியின் மந்திர சக்தியில என்னென்ன நடந்தது அப்படின்னா, நாய் உள்ள போன கதை எழுதலையா? சரி, பரவாயில்ல விடு. யஜ்ஞவல்கியரின் மந்திர சக்தியில என்ன நடந்ததுன்னா, காய்ந்த மரக்கட்டை இருக்குல்ல, அது துளிர் விட்டு அடிச்சாமா.
சரியா? சீடர்கள் வந்து சந்தேகப்பட்டு கேள்வி அந்த கதை என்னன்னு பார்க்கலாமா? ஒரு காலத்தில் யஞ்ஞவல்கியர் முனிவர் தம் சீடர்களுடன் வனத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் மிகுந்த ஞானமும் தபசும் கொண்ட மகரிஷி. ஒரு நாள் சில சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள், குருவே, உங்கள் மந்திரங்களுக்கும் தபசுக்கும் உண்மையிலேயே சக்தி உள்ளதா? அவர்கள் கேள்வி கேட்டது சோதிக்கவே, அதாவது உண்மையில் நம்பிக்கை இல்லாமல் கேட்டார்கள். அங்கே அருகில் ஒரு முழுவதும் காய்ந்த மரக்கட்டை இருந்தது. உயிரே இல்லாமல் போல, எந்த தளிரும் இல்லை. சீடர்கள் சொன்னார்கள், இந்த காய்ந்த மரத்தை நீங்கள் உயிர்ப்பிக்க முடிகிறதா? யஞ்ஞவல்கியர் சிரித்தார். அவருக்கு கோபமோ அகங்காரமோ இல்லை. அவர் அந்த மரக்கட்டைக்கு அருகில் சென்று மனதை ஒருமைப்படுத்தினார். மந்திர ஜபம் செய்தார். அதில் தமது தபசக்தியை செலுத்தினார். அவர் செய்தது வெறும் மந்திரம் அல்ல, சுத்தமான சித்தம் பிளஸ் தபஸ் பிளஸ் அசைக்க முடியாத சத்திய நிஷ்டை. அதிசயம். சில நேரங்களில் அந்த காய்ந்த மரக்கட்டையில் சிறு துளிர்கள் முளைக்க தொடங்கின. சீடர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். யஞ்ஞவல்கியர் உடனே விளக்கினார், இது மந்திரத்தின் மாயாஜாலம் இல்லை, சுத்தமான மனமும் தபசும் பரமார்த்த ஞானமும் சேர்ந்தால் இயற்கையே பதிலளிக்காதா என்று அவர் விளக்கினார். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு கதை இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்னொரு கதையும் இருக்கிறது. இதே யஞ்ஞவல்கியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நாய்க்கெல்லாம் சொர்க்கத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் அந்த வேதம் சொல்லியதை பொய்யாக்கி நாய்க்கும் சொர்க்கத்தில் அவர் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அந்த கதையை இப்போதைக்கு நான் படிக்கல. கண்டிப்பா படிக்கணுமா? போதும் நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, கிரந்த மகிமையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்னு சொல்லி இந்த திருஷ்டாந்தம் போகலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் ஏன் சொன்னாருங்கிறத 110 நம்ம வந்து இப்போ சித்தாந்தத்தை பார்க்க போறோம். Similarly, by the grace of my Guru's name, this book will become beautiful. By following his command and glory, my life finds its true purpose. அவர் என்னென்ன ஆங்கியம் கொடுத்தாரோ, என்னென்ன ஆங்கியம் கொடுத்தாரு? செத்த போனதுக்கு உயிர் வரணும், அப்புறம் என்ன, சாதகன் முக்தி அடையணும், அப்புறம் பிரகிருதி புருஷனோட கலக்கணும். சாமானியனானாலும் சரி, சாதகனானாலும் சரி, எல்லாவனுக்கும் முக்தனுக்கும் சரி பிரம்மானந்தத்தை தரணும். இப்படி எல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இதை ஒரு ஆணையாக நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப ஆணையாக ஏற்றுக்கொண்ட அந்த விஷயம் எல்லாம் சாதாரண விஷயமாங்க? அதுவும் புக்கின் தொடக்கத்திலேயே விவேகம் முளைவிட்டா உடனேயே பலத்தை பழிச்சு நம்ம ஞானி ஆயிட்டுமா? சரியா? இஸ் இட் நாட் சீம்ஸ் டு பி அசாத்தியங்கள் நமக்கு தோணும் இல்லையா? அதனாலதான் அவர் இவ்வளவு அசாத்தியமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காட்டிட்டாரு. உடனே நான் படிக்கும்போது நீங்க கேட்பீங்க, ஆமா நாங்களே இத்தனை வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், உடனே வந்து நாங்க ஞானி ஆயிடுவோமாக்கும் என்றெல்லாம். உடனே விவேகம் வருமா, உடனே ஞானி ஆயிடுவோமா, பிராக்டிக்கலாவே வந்துருமா, பலமே பழுத்து வந்துருமாக்கும் என்று நீங்கள் சந்தேகப்படுவீர்களோ என்று நினைத்து, ஏன் கடலில் கற்கள் மிதக்கவில்லையா? யார் பாரு, வசிஷ்டரின் சொல்லுக்கு சூரியனே நிற்கவில்லையா? யஞ்ஞவல்கியரின் மந்திரத்தால் மரக்கட்டை துளிர்விடவில்லையா? இந்த அசாத்தியங்கள் எல்லாம் நடக்கும் போது என் குருநாதனின் அருளால் இது நடக்காதா அப்படின்னு அதை சொல்றதுக்காக இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருங்க. சரியா? ஸோ அதே போல் எனது குருவின் திருநாமத்தின் அருளால் இந்த நூல் அழகாக அமையும். அவரது ஆணையை பின்பற்றுவதாலும் அவரது மகிமையாலும் எனது வாழ்வு அர்த்தமுள்ளதாகிறது. நீங்க இன்டைரக்ட்லி அவர் என்ன சொல்றாருன்னா, அவரது ஆணையை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா என் குரு அருளால் இது கண்டிப்பா சாத்தியப்படும்ல. ராமநாமத்தின் அருளால் அது சாத்தியப்படும் போது, யஜ்ஞவல்கியரின் தபசால் அது சாத்தியப்படும் போது, என் குருநாவின் திருநாமத்தால் அருளால் அது ஏன் சாத்தியப்படாது? கண்டிப்பாக அவரது ஆணையை நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு ஃபீலிங்கோட தான் இந்த இதை எழுதியிருக்காரு. இந்த நூல் அழகாக மட்டும் அமைய போறதில்லை, அவரது ஆணையையும் பின்பற்ற போகின்றேன், அவரது ஆணையை நிறைவேற்ற போகின்றேன், கணத்தில் நீங்கள் ஞானியாக போகிறீர்கள் என்ற அந்த விஷயத்தை எல்லாம் அழகா நமக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அத்தோடு அவருக்கு நன்றி சொல்றாரு. அவரது ஆணையை நான் பின்பற்ற போகிறேன்னு சொல்லும் போதே அங்க ஈகோ இல்லை பாத்தீங்களா? அவரது ஆணையை பின்பற்றுவதால் அவரது மகிமையால் எனது வாழ்வு அர்த்தமுள்ளமாகிறது. சோ இப்ப அவர் ஆணையை நான் ஃபாலோ பண்றதுனால என் வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வா மாத்தி இருக்கிறாரு. சோ இதை ஆணையை நிறைவேற்ற வைப்பதும் அவரே,
அதனால் என்னை தன்யமாக்கியதும் அவரே, என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளமாக்கியதும் அவரே என்று அவரது புகழாரத்தை சூற்றிக் கொண்டே சரணாகதியில் முழுமையாக இருந்து கொண்டே, ஆனால் தான் எழுதப் போவது போல, அந்த ஆணையை நிறைவேற்றப் போவது போல ஒரு விஷயத்தை அழகாக இந்த ஸ்லோகம் நமக்கு முன்னால் பதிக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேண்ணா. இது சொல்லும் போதுண்ணா அந்த 12 வருஷம் ஏக்நாத் மகாராஜ் கிட்ட இவர் வந்து எதுவுமே கத்துக்க மாட்டாரு. ஆனா சேவை மட்டும் பண்ணுவாரு 12 வருஷ காலமும். அவரது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தத்தாத்திரேயர் வந்து அடுத்து அவ்வளவுதான், இவன் வந்து பிரம்மஜானி தான், இவனை விட வந்து சிஷ்யன் வேற ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இவருக்கு ரொம்ப நம்பிக்கை ஆயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் வேற ஒருத்தர் தபஸ் பண்ணு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ, உங்க தாத்தா வேற ஊர்ல இருந்து தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உன்னுடைய மனைவி கூடவே ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரம்ம ஞானத்தை வழங்கு, வர்றவங்களுக்கு சேவை செஞ்சு இது மாதிரி எல்லா ஞானத்தையும் வந்து கொடுன்னு அவர் சொல்லிடுவாரு. அவர் பாமர ஜனங்களு கூட நிறைய பேரை அந்த பிரம்ம ஞானியா ஆக்கியிருக்காரு அப்படிங்கிற கதையும் உண்டு. அவரு ஒரு அபங்கத்தை கீர்த்தன் பண்ணினாலே வந்து எல்லாருமே பிரம்ம ஜானத்துலதான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த இதுவுமே ஒவ்வொரு தடவையும் நடக்குமா. ஊரையே கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறது, அந்த கிரிஜாபாய் வந்து என்ன ஏக்நாத்தர் மனசுல இருக்கோ அதுபடியே இவளும் வந்து அத்தனை பேருக்கும் சமையல் பண்ணி அந்த சேவையில இருப்பா. அத்தனை பேரும் கீர்த்தன் கேட்டு பிரம்ம ஜானத்திலேயே இருப்பாங்க, அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியே கதை இருக்கும். அத பார்த்துட்டு அந்த 12 வருஷம் சேவை பண்ணதுனால கிருஷ்ணனே ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவருக்கு இந்த மாதிரி பிரம்ம ஜானத்தை வழங்குற இந்த ஏக்நாத் மகாராஜுக்கு நான் சேவை பண்ணணும்னு சொல்லி அவன் இறங்கி வந்து சேவை பண்ற இதுவும் இருக்கு. இப்ப சொல்லும் போது என்ன குரு நினைச்சாரோ அது செய்யறாரு அப்படின்னா, அவர் பிரம்ம ஞானத்துல இருந்தாதான் அடுத்தவங்களையும் பிரம்ம ஞானி ஆக்க முடியும் அப்படிங்கிற அந்த உண்மை இதுல வந்து தெரியுதுண்ணா. ஓகேமா, ஓகேமா. நூத்தி 11வது நம்ம இப்ப படிக்கணும். தி நம்பர் 1 ஏகா. ஏக் அப்படின்னு சொன்னா ஹிந்தில வந்து ஒன்னுன்னு அர்த்தம், சரியா? தி நம்பர் 1 அண்ட் தி 11th ஏகாதசி அப்படின்னு பேரு, சரியா? ஆர் பெர்ஃபெக்ட்லி அலைன்டு. Their zodiac and constellations are the same. Within that one, the fullness of the 10 is surpassed. என்னப்பா இது என்னமோ வருது, எனக்கு ஒன்றும் புரியல, யாராவது புரிஞ்சா சொல்லுங்க. 1 மற்றும் 11. ஏக்கு ஏகாதசி அப்படின்னு மராட்டியில ஏக்குன்னா 1, ஏகாதசின்னா 11ன்னு அர்த்தம். சரி, இப்போ 1 மற்றும் 11 ஆகிய எண்கள் கச்சிதமாக பொருந்துகின்றன. அவற்றின் ராசி மற்றும் நட்சத்திரம் ஒன்றே. அந்த ஒன்றுக்குள் 10ன் முழுமையும் அடங்கி அதைவிட மேலான நிலை கிடைக்கிறது. அடுத்து வாசிங்க. அது மாதிரியே வருது. ஒரு 1க்கு முன்னால் இன்னொரு 1ஐ வைத்தால் அது 11 ஆகிறது. அது மாதிரியே ரிலேட்டடா வருது. ஒரு 1க்கு முன்னால் 1ஐ வைத்தால் 11 ஆகிறது. அதே போல் ஆத்மாவின் இயல்பான ஒருமை நிலை அந்த நூலின் பொருளாக எவ்வித முயற்சியுமின்றி வெளிப்பட்டுள்ளது. எனக்கு டைம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மணியும் டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் சில ஜெமினி மற்றும் ChatGPTயின் துணை கொண்டு அல்லது மகாராஜ் கூட கிட்ட நேரிலேயே கூட கேட்டு இதன் விளக்கத்தை நாளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க முடியாது. அதனால் தெரிந்தவர்களிடம் கேட்டுவிட்டு பிறகு நாம் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? So for the time being, I will stop today.